டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போல்லாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது சார் அப்படின்னு ஒரு பேஷண்ட் என்கிட்ட சொன்னார். நாங்கள் என்ன ஏன் பஸ்ஸில் போகிறது உனக்குன்னே பிரச்சனை அப்படின்னு. சார் இல்லை சார், எப்போ பார்த்தாலும் பேப்பரை திறந்தா பஸ்ஸில் பாதி போயிட்டு இருக்கும்போதே டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறாங்க, டிரைவர் அப்படியே கமுந்து படுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க, அப்படின்லாம் ஒரு பல விஷயங்கள் வருது. அதனால் இது என்ன சார், இது புது மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு டிரைவிங் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரலாமா? வரலாம். அப்போ நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று, பலர் இருதயத்தை பரிசோதித்துக் கொள்வதில்லை. ஆனால் சரியான ஒரு வாழ்க்கை நிலை எப்படின்னா, சரியான அளவுக்கு உறக்கம், சரியான அளவு உணவு, சரியான நல்ல உணவு, நல்ல ஒரு உடற்பயிற்சி, மனதை ஒரு அமைதி, இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பொது பிரச்சனைகள் குறைவாக இருக்குது. ஆனால் இந்த பஸ் டிரைவர்ஸ் மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நேரங்கட்ட நேரத்தில் வேலை, எங்கே சாப்பாடுக்கு கிடைக்குதோ அங்கே தான் சாப்பிட முடியும். ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சிக்க முடியாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ இந்த இருதயத்தை ஹார்ட் அட்டாக் அல்லது மாரடைப்பை கொடுக்கக்கூடிய சர்க்கரை, இரத்த கொதிப்பு, அதிக கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் உள்ளேயே இருக்குது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதை அவங்க தெரிஞ்சுக்கிறதில்ல, தெரிந்தாலும் அது பொருட்படுத்துறதில்ல. ஏன்னா நம்ம ஆளுங்க ஒரு பிரச்சனை நெஞ்சு வலி வந்தால் தான் இருதய நோய் அப்படிங்கிற அளவில் தான் இருக்காங்களே வெளியே அதை பற்றி கண்டுபிடிச்சிக்கிறது இல்லை. அப்போ எப்படி சார் சடனாக பிரச்சனை வருது? இதற்கு காரணம் என்னென்னா, சடன் கார்டியாக் ஈவெண்ட்னு நாங்கள் கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவோம். என்ன ஆகும் அப்படின்னா, இருதய ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் பொழுது திடீரென இருதய துடிப்புகள் குறைந்து அல்லது கோணல் மாணலாகி அதன் காரணமாக இருதயம் நின்று போகக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும். அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்குங்க, நீங்கள் முக்கியமாக ஒரு பஸ்ஸு டிரைவரில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் இருந்தாலோ அல்லது நீங்களே அதை கேட்டுட்டு இருந்தாலோ தயவு செய்து உங்களுடைய உடல், உங்களுடைய இருதயத்தினுடைய ஒரு நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ இருதய பரிசோதனைகள் செய்துட்டிங்கன்னா உங்கள் இருதயத்தினுடைய நலமானது தெரியும். ஏன்னா உங்கள் உயிர் மாத்திரம் இல்லை, உங்களை நம்பி உள்ளே உட்காந்துருக்கிறவங்க எல்லார் உயிரும் உங்கள் கையில் தான் இல்லையா? தயவு செய்து இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். காட் பிளஸ்.